ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மகா இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களுடைய வாழ்விலே கிருபையாய் விளங்கி இருக்கிற இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இந்த 7வது மாதத்தின் இந்த 1வது நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே உம்முடைய கிருபையை நாங்கள் நாடி நிற்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆதன் மூலமாக எங்களோடு நீர் இடைபடுவீராக. உடைய சத்திய வார்த்தைகளை எங்களை ஏற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாக கிறிஸ்து சபை பாமாலை 367 முதல் 2 கவிகள் நாம் பாடுவோம். பாமாலை 367. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதமுற்றும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுவீர். தேவரீரின் பாதத்தாண்டை அவரோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாடி அன்பினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவாமை பக்த செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் சுவாலை இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுவீர். ஆமென். முறைமுறையாக வாசிப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 125. சங்கீதம் 125 நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். Psalms 125. Let's read responsibly. சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாது நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு அகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமும் நித்திய ஜீவனுண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு பரிசுத்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் அழைக்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சொன்ன பிரவேசிக்க பண்ணாமல் தீங்களுக்கு ராஜ்யம் மகிமையை நிறைந்தே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே இந்த புதிய மாதத்திலே நாங்கள் கிட்டி வரத்தக்கதாய் ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்விலே பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்ணீர் மணியை போல நீர் பாதுகாத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் முழுவதிலே தேசங்களிலே உண்டாயிருந்த பல்வேறு விதமான தீமையான காரியங்கள் உண்டு. உலகமே ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவர் உம்முடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்துக்குள் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம், ஆண்டவரே தேசத்தை நீர் நினைத்தருளும். ஆண்டவர் தேசத்தின் மீது உடைய மனதுருக்கத்தை நீர் காண்பித்து மீண்டும் இயல்பான சூழ்நிலைகள் இந்திய தேசம் மாத்திரமல்ல உலக நாடுகள் முழுவதிலேயும் ஆண்டவர் ஒரு மெய்யான சமாதானத்தையும் ஆண்டவரே இதே பொல்லாத இந்த நாட்களில் இருந்து ஆண்டவர் ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்து கொடுத்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு இயல்பான சூழ்நிலை கத்தனை தாரும். இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய வைரஸ் ஆனது இந்த உலகத்துக்குள் அது எவ்விதமாய் வந்தது என்று சொல்லி நாங்கள் எப்படி அறியாமல் இருக்கிறோமோ அதுபோலவே அது எவ்விதமாய் சென்றது என்று நாங்கள் அறியாத அளவிற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நீர் செய்யும். மருத்துவம், அறிவுகள், ஆண்டவரே படிப்பு, கல்வி என்று சொல்லி உலக மனிதனின் ஞானம் எல்லாம் பொய்யாய் போன இந்த நாளிலே ஆண்டவருடைய மெய்யான கரம் ஆண்டவர் இதை அளித்தார் என்று உலக ஜனங்கள் அறியத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியங்களை இந்திய தேசத்திலே உலக நாட்டிலே கட்டளை செய்து ஆண்டவர் ஒரு மெய்யான சமாதானத்தை தாரும். இந்த குறிப்பிட்ட நாட்களிலே வருமானத்தை இழந்து நிற்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அனுதின வாழ்வை நடத்தி செல்வதற்கு ஆண்டவரே பல்வேறு நிலைகளிலே இந்த பிள்ளைகள் தேங்கி இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளின் மீது நீர் தயவாய் நீர் இறங்கி உடைய அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கற்று நீர் சந்திப்பீராக சுவாமி. ஆண்டவருடைய நிறைவான கரம் உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். இன்னும் என்னென்ன நிலைகளிலே உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை நீர் சந்தித்து உடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கற்று நீர் கொடுப்பீராக. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். கர்த்தருடைய தயவு நீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் உடைய அன்பு பிள்ளைகளோடு நீர் உடனிருந்து ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆளுநை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. உங்களுக்காகவும் லாவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களாகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வில் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தோம், ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒருங்கினையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். வாசிக்கும்படிய வேத பாடம் வாசித்து முடித்தார். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாத அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் கடந்த 6 மாதங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அப்படினால ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். புதிய ஒரு விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் எதிர்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய தேசத்திலே உலக நாடுகளிலேயும் செய்து இந்த பொல்லாத இந்த கொரோனா வைரஸ் இந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கட்டாயம் இந்த வருகின்ற நாட்களிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் தேசங்களிலே செய்வாராக. இந்த நல்ல நாளில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு 3 காரியங்கள் இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் அவரோடு நாம் நடக்க வேண்டும். 3 காரியங்கள். முதலாவது காரியம், வேர் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். Therefore, as you receive Christ Jesus the Lord, so walk in Him, rooted and built up in Him, and established in the faith, just as you were taught, abounding in thanksgiving. இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், நாம் வேர் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஒரு பொல்லாத ஒரு கால சூழ்நிலைகளில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் வீடுகளில் இருக்கிறோம். நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறவில்லை. பணம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் பணத்தை செலவழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம இன்னும் தேறினவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் வேர் கொண்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. My roots spread out to the waters. யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது? அது ஆழமான ஒரு உறவாக, தண்ணீர்களின் ஓரமாய் அது படர்ந்தது. அப்படி இருந்தா தான் அது என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அவன் எப்படிப்பட்ட இடத்துல நடப்பட்டவன்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். அப்படி இருந்தவனால் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலால் இருக்கிற மரத்தை போல இருக்கும். அப்போ
நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் இருக்கணும். அப்ப கனி கொடுக்க வேண்டுமென்றால் இன்னைக்கு நமக்கு செய்ய வேண்டப்பட வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில வேறுபட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். யோபுடைய வாழ்க்கை தண்ணீர் தண்டையில் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். யோசேப்பை குறித்து அவருடைய தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியம், ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் உச்சண்டையில் இருக்கக்கூடிய கனிக்கரும் செடி, அதன் கொடிகள் மேல் என்ன செய்யுமா, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் கனி தரப்பே சரியாய் இருந்தது. காரணம், அவனுடைய வேரானது நீர் ஊற்றண்டையிலே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையை பெற வேண்டுமானால், இன்னைக்கு ஆண்டவரிலே வேர் ஊண்டினவர்களாக நம்முடைய வாழ்க்கையில வேர் ஊண்டப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:3, நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று சொல்லியிருக்கு. நீதிமான்களுடைய வேர் என்ன செய்யாத, அசையாது. நீதிமொழிகள் 12:12 சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமாம், கனி கொடுக்கும். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ரோமர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் என்ன செய்யும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய். அப்போ நம்முடைய வேர் நன்றாய் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னைக்கு புதிய மாதத்துல நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அவள் இந்த கொலோசியர் சபைக்கு எழுதுறார், நீங்க எப்படி இருக்கணும், வேர் கொண்டவர்களாக. ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், வேர் பரிசுத்தமாய் இருந்தால் தான் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே அவசியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து தன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிறபடியால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடிப்பார். அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நன்றாய் வேறொன்று செய்திருந்தார். ஆனா அவர் செய்த ஒரு பாவம் என்ன செய்தாங்க, விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாய் அவருடைய வாழ்க்கை மாறின பொழுது, விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கை மாறின பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், உங்களை வேரோட நான் என்ன செய்வேன், புடுங்கி போ. பரிசுத்தம் என்பது வெறும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல மாத்திரம் அல்ல. இன்னைக்கு நம்ம விக்கிரகங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்வாராம், வேரோடு ஆண்டவர் என்ன செய்வார், கொடுக்குவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துல நம்ம பிரவேசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வேரானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம ஆண்டவருக்குள்ள வேர் கொண்டு இருக்கின்றோமா? கொலோசியருக்கு பவுல் எழுதுகிற போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல் சொல்கிறார், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். அப்ப ஆண்டவர் வகை இருக்கார். பவுல் சொல்றார், என்னெல்லாம் வேர் ஊன்றாதபடிக்கு நம்மளை தடுக்கும். என்னது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவைகளுக்கு நம்ம விலகி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேறொன்றவர்களாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, நீங்க முதலாவது எப்படி இருக்கணும்? வேர் ஊன்றவர்களாக, வேர் கொண்டவர்களாக நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். செடிக்கு வேர் இல்லைன்னு வைங்க, அது என்ன செய்து விடும்? சில நாளிலே அது என்ன செய்யும்? மங்கி போயிடும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொள்கிறதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வேர் ஊன்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர் பார்த்திருப்பீங்க, மழை ஓடி வருகிற பொழுது ஓடி போகிற தண்ணீர் அது நல்ல தண்ணீராக இருக்கும், அது நல்ல தண்ணீராகவே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல கெட்டி விட்டுமானால், ஏதாவது ஒரு குழியில விழுந்து அது அங்கேயே இருந்து கொள்ளுமானால் அது நாற்றம் எடுத்து போகும். அதுபோலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம வேரூண்டி இருக்கிறோமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலே நம்ம எப்படி இருக்கோம்? இன்றைக்கு நாம எப்படி இருக்கோம்? அதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். நாம் அன்றைக்கு இருந்தது போலதான் நம்முடைய விசுவாசமும், அன்றைக்கு இருந்தது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள வேறொன்றுமில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இன்னைக்கு இதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2:6 அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் கொண்டவர்களாகவும், அடுத்து என்ன போட்டிருக்கு? கட்டப்பட்டவர்களாகவும் நீங்க இருக்க வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? அவர் நம்மளை கட்டுகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். எபேசியர் நிருபம் 2:22 வாசித்து பார்த்தீர்களானால் அங்கு வேறு விதமாய் சொல்கிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் மேல நீங்க ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக என்ன செய்யப்படுறீங்க? கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நம்மளை அனுதினமும் கட்ட விரும்புகிறார். அப்போ அஸ்திவாரம் நல்லா இருக்கணும். அஸ்திவாரம் தான் கிறிஸ்துவானவர். இந்த கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு அதுல வேறுபட்டு பொழுது அதன் மீது நம்ம என்ன செய்கிறோம்? கட்டப்படுகிறோம். நம்ம அனுதினமும் கர்த்தர் நம்மளை கட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டியமைக்கிற தேவனாக. ஒரு இன்ஜினியர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஊர்ல வீடு கட்டுகிற பொழுது கட்டிடம் கட்டுகிறதை பார்த்திருப்பீங்க. இன்ஜினியர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்வார்? அதை கட்டி கொண்டு இருப்பார். அப்போ அந்த கட்டடமானது வளர்ந்து வருகிறது. அந்த கட்டடம் வேற அஸ்திவாரத்தோடு நிற்கவில்லை. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவருக்குள் வேறு கொண்ட உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கட்டுகிறார். என்ன அஸ்திவாரம்? எது மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. எது அஸ்திவாரம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதற்கு மூளைக்கல்தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அஸ்திவாரம் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். ஏன் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள்? அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டதை அவர் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதன் மீதுதான் நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை யார் மீது கட்டப்பட்டிருக்கிறது? மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவானவர் மீது போடப்பட்ட அஸ்திவாரமாகிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று போட்டவருடைய அஸ்திவாரத்தின் மீது. ஆனவர்கள் பவுல் சொல்லுகிறார், நீங்க எது மீது கட்டப்பட்டிருக்கிறீங்கிறது, நீங்க எப்படி கட்டப்பட்டிருக்கீர்கள் என்பது ஆண்டவருடைய வருகையின் போது தெரியும். அப்ப இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கட்டப்படலன்னு வைங்களேன், நம்ம எங்கேயாவது விலகி போய்விடும். இன்னைக்கு மனிதனுடைய பேச்சின் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி நம்ம மற்றவர்கள் மீது கட்டப்பட்டு கொண்டிருப்போம்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதங்களை காண முடியாது. புதிய மாதத்திலே பிரவேசிக்கிறோம், சில நன்மைகளை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? 2-3 மாதங்கள் எந்த ஒரு பணிகளும் செய்ய முடியல. எல்லாவற்றையும் ஒரு குறைவு நிறைந்த ஒரு வாழ்க்கை உலகமே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அநேக வேலைகளை இழந்து விடுவார்கள் என்ற பயம் நமக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தும் பழகி போனோம். 3 மாதங்கள் ஆகிவிட்டது, வீட்டுக்குள்ள இருந்தும் பழகி போனோம். இன்னைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க விட வேண்டும். ஆண்டவரே, நான் கட்டப்படணும். ஆண்டவரே, மீது நான் அஸ்திவாரமாகிய மீது நான் கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இருந்தால் எபேசியர் நிருபம் 2:21 பாருங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி கட்டுகிறாரா? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி கட்டுகிறார்? மாளிகையாக கட்டுகிறார். மாளிகைன்னா என்னது? பெரிய கோடீஸ்வரன் வாழக்கூடிய இடம் தான் மாளிகை. A sophisticated bungalow. ஆண்டவர் உங்களையே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மாளிகையாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 1 கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற பொழுது 3:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம். புத்தியுள்ள சிற்பாசாரி. ஆண்டவர் சிறந்த ஒரு என்ஜினியர். பவுல் தன்னை குறிப்பிடுகிறார், நான் புத்தியுள்ள சிற்பாசாரி. அப்போ நம்மளை கெட்டுகிறவங்க யாரு? கெட்டுகிறது என்பது புத்தியுள்ள சிற்பாசாரி. உலகத்துல படித்தவர்கள் மூலமாய் நாம் கட்டப்படல, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம கட்டப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை மாட மாளிகையாய் மாற்றுவார்.
நம்ம கர்த்தருக்குள் வேர் கொள்வோமானால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? மாட மாளிகையை மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய பொருளாதார நிலைமைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டவர் அதை மாற்றும். என்ன நடக்கும் என்று நாம் எண்ணுகிறோம், ஆண்டவர் நினைக்கிற பொழுது ஒரு நொடியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றும். இல்லையா? நோவா காலத்துல பெரிய மழை வந்தது, எல்லாம் அழிந்து போது என்று எண்ணினார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு தேசத்தை கொண்டு வந்தார். அதுபோல ஆண்டவர் கட்டாயம் போதும் செய்யும். நம்ம ஆண்டவருக்குள் வேரூன்றி கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுவோம்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும். இழந்து போன தொழிலை ஆண்டவர் மீண்டும் சிறந்த முறையிலே ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கும். ஆண்டவரை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக அவருக்குள் வேறுபட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? நடந்து கொள்ள வேண்டும். அவருக்குள்ள நம்ம நடக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈனோக் walked with God. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான் என்று சொல்லி, ஏனோக்கு கர்த்தரோடு நடந்த. நம்ம ஆண்டவரோடு நடந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க யோபுவின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகத்துல நீங்க திருப்பி வைத்துக் கொள்வீர்கள். அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. யோபுவின் புஸ்தகம் வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோட தான் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது 29, யோபு 29:4 சொல்லுது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு நம்ம ஏற்கனவே பார்த்து முதலாவது காலம் யோபு எப்படிப்பட்ட வேர் கொண்டவன் 29:19 சொல்கிறது, என் வேர் என்ன செய்தது? தண்ணீரில் ஓரமாய் படர்ந்தது என்று சொல்லியிருக்கிறான். அப்ப யோபு வேர் கொண்டு ஆண்டவர்கள் கட்டப்பட்டு ஆண்டவரோடு நடந்த பொழுது அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? என் வீட்டின் மேல ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது. யோபுக்கு எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வருது? யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. யோபு சொல்றாரு, என் வீட்டுல ஆண்டவருடைய ரகசியம் இருந்தது. ஆண்டவர் கூட நடந்தோம்னா ஆவியில இருக்கிறவர்களை யாருமே நிதானிக்க முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருப்பாருனா, கர்த்தரோடு நம்ம நடப்போம்னால் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எங்க இருந்து இவருக்கு பணம் வருது, எங்க இருந்து இவங்க நல்லா இருக்கிறாங்க, எப்படி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருது, யாருக்குமே தெரியாது. காரணம் யோபு சொல்லுகிறான், அந்த வருஷத்துல ரகசியம் என் வீட்டுல இருந்துச்சியா. 5ஆம் வசனத்தை பாருங்க, என் பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார். சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உன்னை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஏன்? யோபு கர்த்தரோடு நடந்தான். இன்னைக்கு நாம ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு மேல ஆண்டவருடைய ரகசியம் இருக்கும். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனத்தை பாருங்க, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். 6, 7 பாருங்க. அப்போ எதை குறிக்கிறது? ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப், ஒரு லக்ஸரியஸ் லைஃப், ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை யோபு தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதை நமக்கும் கொடுப்பார். எத்தனை பேருக்கு ஆசை நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் ஆசை இல்லையா? எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், குறையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னோடு நடப்பீர்கள். If you walk with me, I'll bless you like Job. நான் யோபு ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 8ஆம் வசனத்தை பாருங்க, வாலிபர்கள் என்ன பார்ப்பாங்க? நான் தெருவாரத்தில் நடந்து வரும்போது வாலிபர்கள் என்னை கண்டாங்கன்னா ஒளிந்து கொள்வார்கள். முதியோர்கள் எழுந்து நிறுத்தி என்ன செய்வாங்க? பேச நிற்பாங்களாம். பிரபுக்கள் பேசுவதை நிறுத்தி தங்கள் கைகளினால் என்ன செய்வாங்களா? வாயை பொத்திக் கொள்வார்களாம். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாவு அவர்கள் மேல்வாயோடு என்ன செய்யுமாம்? ஒட்டிக்கொள்ளும். அப்போ பாருங்க, யோபு ஒரு ரோட்ல வரும்பொழுது அப்ப எப்படின்னா, இப்ப நம்ம பாணியில சொன்னா ஒரு பெரிய பண்ணையார், ஒரு கிராமத்துல ஒரு பெரிய நபர் இருந்தாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க?
அந்த இடுப்புல இருக்க துண்டை என்ன செய்வாங்க? கட்டி கொள்வார், மரியாதை கொடுப்பாங்க. வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒதுங்கி நின்று கொள்வார். யோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை யோபு என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கலாம். யோபுடைய காரியங்களை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15, 16 பாருங்க. யோபு அநேகருக்கு யோபு உதவி செய்தான். நீதியை தரித்துக் கொண்டேன். 15 சொன்னான், குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அநேக எளியவரை இந்த யோபு என்ன செய்திருக்கிறார்? தாண்டி இருக்கிறார். குருடா இருக்கிறவங்களை ஆதரித்திருக்கிறார், சப்பானியை ஆதரித்திருக்கிறார். எளியவர்களுக்கு அவர் தகப்பனாக என்ன செய்தார்? இருந்தார். நான் அறியாத வழக்கை நான் ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லாதவனுக்கு அவன் வாழ்க்கையில சென்று அவனுக்கு அநியாயத்தை நான் பார்த்து அவன் வழக்கை நான் விசாரித்தேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் உங்களை அப்படி மாற்றும். நம்ம கர்த்தரோடு நடக்கிற போது நம்ம வீட்டின் மேல ஒரு ரகசியம் யாருமே பழிக்காது. எந்த ஒரு எதிர்ப்புகளும் உங்களுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்காது. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் தந்திரமும் இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவர் தானியங்களும் களஞ்சியங்களும் நிறைந்திருக்கும்படியாக செய்வார். இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா? இதுவரைக்கும் ஆண்டவர் அப்பத்திற்காக நம்ம அழைந்து திரியும்படியாக ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் இன்னமும் நம்மளை நடத்த யோபுவை ஆசீர்வதித்தது போல நெய்யினால் அவன் பாதங்களை கழுவினான். அவன் செல்லுகிற இடமெல்லாம் அவனுக்கு மரியாதை ஏறும். பணம் இல்லை என்றால் அந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம், நமக்கு பணம் இல்லை, நமக்கு செல்வாக்கு இல்லை, ஆனபடினால்தான் நம்மளை யாரும் கேட்கறதில்லை என்று நினைப்போம். ஆண்டவர் அந்த நிலையை மாற்றும். ஆண்டவர் அந்த நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். மீண்டும் நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எல்லாரும் உங்களுக்கு கனம் கொடுப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கும் நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நிகழாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்குள்ள வேரூன்றி இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள அனுதினமும் கட்டப்பட்டு வருகிறோமா? கர்த்தரோடு நடக்கிறோம். இந்த புதிய மாதத்துல சீர்தூக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்விலே கர்த்தர் செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தது. யோபு என்றாலே அவன் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது தான் நம்ம அநேகருக்கு தெரியும். ஆனா யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய், அவன் செல்வச்சிவானாய் இருந்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் வீட்டுல என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான்? அந்த வேத வசனம் விகிதமாய் சொல்லும். இது போல ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதி கனப்படுத்தும். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் இந்த கிருபைகளை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தேவ கிருபையும் தேவ தயவும் நம் அனைவரோடும் நிறைவாய் பெருகிற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. உங்களில் சிலர் காணிக்கைகள் நீங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டைரக்டாக செலுத்துகிறீர்கள். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது திரையில் வருகிற இந்த விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த விவரங்களின்படி உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் நேரடியாக நீங்கள் பேங்க் நம்முடைய ஆலய அக்கௌண்ட்ல நீங்கள் டெபாசிட் செய்யலாம். நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் நம்முடைய ஆலய கணக்கிற்கு நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் நீங்கள் செய்கிறீங்க, ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒருவேளை செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் இருப்பீர்களால், நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் செலுத்த தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்களால் தயவு செய்து திரையில் வருகிற இந்த விவரங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த காணிக்கைகளை இந்த நம்முடைய ஆலய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை லெந்து கால உண்டியலிலே நீங்கள் காணிக்கை சேகரித்து வைத்திருப்பீர்களானாலும் கூட நீங்களே அதை எண்ணலாம். எண்ணி நீங்கள் ஆலய அக்கௌண்ட்டில் செலுத்தலாம். இல்லை என்றால் உதவி வேண்டுமானால் நீங்கள் ஆலயத்தில் முக்கியஸ்தர்களை நீங்கள் அணுகி நீங்கள் அணுகினால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் காணிக்கை பாடல் பாடுகிறோம். அப்பொழுது உங்களுடைய கருத்தில் இருக்கிற இந்த உண்டியலில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்க உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை 210 நாம் பாடும். கீர்த்தனை 210.
சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் அபிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வாதுலகில் உனை கோட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல அபிமானி வாலிபர் தமக்குன் அதுவாகும் வாயோடியக்கும் அதுனவாகும் பாலகினிய பாலுபதாம் படினி ஆத்ம பசிதனிக்கும் சத்திய வேதத்தை இளஞ்சியானி சகல பேக்கும் அபிமானி. நான்காவது சரணம். காதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கழிய கழிக்கமது புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையும் அது சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேக்கும் அபிமானி. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இந்த 7வது மாதத்தை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை இந்த ஆன்லைன் மூலமாக நேரலையிலே பார்க்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. அவருடைய வீட்டிலே ஆண்டவரே அவர்கள் வேறுபட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவருக்குள் நடந்து கொண்டு யோகனுடைய வாழ்விலே கண்டு கொண்ட ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்விலே அறிந்து கொண்டவர்களாய் அவருடைய வாழ்விலே அனுபவிக்கத்தக்கவர்களாய் ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். படைக்கப்பட்டிருக்கிறேன் உடைய அன்பின் காணிக்கைகளுக்காக சோஸ்திரம். படைத்த அன்பு கரங்களை நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்க ஆண்டவர் நீர் அனுகிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவுது. ஆத்மாவே சோத்ரே என் முழுவதுமே பரிசுத்தநாம சோத்ரே ஆத்மாவே கர்த்தர் சோத்ரே கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென்.